இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தாதானே வரும். குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகர்கோவில் கிளை சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாக்அப் டெத் என உறவினர்கள் குற்றம் சாட்டுவதன் பின்னணி என்ன? வியாழக்கிழமை காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி விசாரணை வந்துட்டு போன்னு சொன்னாங்க. என் தம்பி போனா மத்தியானம் போல போனை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. திரும்பி மத்தியானம் அவங்க ஒய்ஃபுக்கு போனை போட்டு தெக்குதாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரைட்டர் அவங்க ஒய்ஃபுக்கு போனை போட்டு சொன்னா அப்படி போனை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க உங்க மாப்பிள்ளை அப்படின்னு. என் தம்பி ரெண்டாவது போய் போன் வாங்குறதுக்காக வேண்டி போயிருந்தான். போனவன விடவே இல்ல. எங்களுக்கு எந்த தகவலும் தரல. நாங்க இப்ப வந்துரும் வெயிட் பண்ணி பார்த்தா வரல. கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சபரிவர்மனை 10ஆம் தேதி தாங்கள் நேரில் பார்த்ததாகவும் அப்போது அவர் நல்ல உடல் நலத்துடன் இருந்ததாக கூறியுள்ளனர். இப்ப காலையில போன் பண்ணி 6 மணிக்கு போன் பண்ணி அவனுக்கு உடம்புக்கு முடியல ஆசாரிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க வாங்கன்னாங்க. சரி ஆசாரிப்பள்ளி ஆஸ்பத்திரி தானே கிளம்பி வந்துட்டு இருக்க 7:15 போல போன் அடிச்சு சொல்லாங்க இறந்து போயிட்டான். இங்க வந்து போலீஸ்கிட்ட கேட்டா எங்க என் தம்பியை காணீங்க என்னங்க ஆச்சுன்னு கேட்டானா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவன் செத்துட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்துட்டான், அவனுக்கு பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. கண்ணுல காணிக்க அடிச்சு கொண்டுட்டான் சார். போலீஸ்காரன் ஏதோ பண்ணிட்டான். என் தம்பியை நல்லா இருக்கா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்னமோ பண்ணி கொண்டுட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண போறீங்க? பையன் செத்து போனா நல்லா இருந்த பையனை கூட்டிட்டு இருக்கீங்க, ஒரு நோய் கிடையாது உடம்புல, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு இருக்கீங்க, வர சொல்லி பணமா வெளியே வந்துருக்கான். 3 நாள்ல பணமாவே வெளியே வந்துருக்கான். எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தாதானே வரும்.